அவர் அண்ணனுக்கு அல்பாயுச ஜாதகம்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பார்த்தோம்ல. இப்ப அதே மாதிரி சூர்யாக்கும் சொல்றப்போ எப்படிமா நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்போம்? அவங்க என்ன செத்து போனார்னா அதே மாதிரி இவரும் செத்து போடுவாருன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னமா. நல்லா எடுத்து சொல்லுமா. நல்ல புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. இது பாருங்க, ஜோசியர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்பிடக்கூடாதுங்க. ஏங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கௌதமோட ஜாதகத்தை பார்த்தோம், ஜோசியர் இதுதானே சொன்னாரு. ஆனா இன்னொரு ஜோசியர் கௌதம் 80 வயசு வரைக்கும் தீர்காயசா இருப்பான்னு என்கிட்ட சொன்னாரே. ஆனா நடந்துச்சா? இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோசியருங்க ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லதான் செய்வாங்க. சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ஜோசியர் சரியாதான் சொல்றாருன்னு சொல்லுவோம். நடக்கலனா ஜோசியர் தப்பா சொல்றாருன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் மனுஷன் கரெக்டா சொல்லிட்டா அப்புறம் கடவுள் எதுக்கு? இவ்ளோ ஏங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அத்தை வீட்டுல பார்த்த ஜோசியர் நாங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா கல்யாணம் ஆன 4 மாசத்துலயே அவர் ஃபாரின் போயிட்டாரு. இப்ப நாங்க எவ்வளவோ கிலோமீட்டர் தள்ளி பிரிஞ்சுதானே இருக்கோம். அதனால நீங்க ஒரு ஜோசியர் சொல்றத அப்படியே எடுத்துக்காதீங்க. வனிதா, எங்களுக்கு புரியுதுமா. ஆனா எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்லது செய்யறப்போ அபசகுண மாதிரி ஜோசியர் இப்படி சொன்னா எங்களால எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அந்த ஆளு ஒரு ஃப்ராடு. சுபு, அப்படிலாம் பேசாதம்மா. அவர் ரொம்ப பெரிய மனுஷன். பெரிய மனுஷங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. மனுஷங்களுக்கு ஆயுசுங்கிறது அந்த ஆண்டவன் கொடுக்கறது, அவனை எடுத்துக்கிறது. ஜோசியக்காரங்க என்ன அந்த ஆண்டவனுக்கு ஏஜென்ட்டா? அம்மா நீ ஒரு நிமிஷம் இரு. இது பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன, சூரிய ஜாதகத்தை உங்க ஜோசியர் கிட்ட நீங்க காட்டுனீங்க. சரி, அதே ஜாதகத்தை எடுத்துட்டு இப்ப எங்களோட வாங்க, எங்க ஜோசியர் கிட்ட காட்டலாம். அவரும் அல்பாயுசு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னார்னா நாங்களே கல்யாணத்தை நிறுத்திடுறோம். போதுமா உங்களுக்கு? இப்படி சொல்றியம்மா? உன் தம்பி ஜாதகத்தை உங்க ஜோசியர் கிட்ட காட்டும்போது அவர் எப்படி உங்க ஜாதகத்தை தப்பா சொல்லுவாரு? நல்ல விதமா தான் சொல்லுவாரு. இப்ப நீங்க தான் தப்பா பேசுறீங்க. எங்க ஜோசியர் மாத்தி பேசுவாருன்னு சொல்றீங்கல்ல, உங்க ஜோசியர் ஏன் மாத்தி சொல்லிருக்க கூடாது? அவருக்கு அதுக்கு காரணமே இல்லைங்க. என்ன காரணம் வேணும்? ஒண்ணு வேண்டான்னு சொன்னாதான் இவரு தொழில கரெக்டா இருக்காருங்கிற நம்பிக்கை வரும். அடிக்கடி வருவாங்க, திரும்ப திரும்ப வருவாங்கன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? இல்லங்க, நீங்க சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியல. தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் வேண்டாம். நிறுத்துங்க நீ. இப்ப என்ன, ஜோசியர் என்ன சொன்னாருன்னு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? அவங்க சொல்ற ஜோசியரும் வேண்டாம், நாம சொல்ற ஜோசியரும் வேண்டாம். 2 பேருக்கும் காமனான ஜோசியர் கிட்ட போலாம். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு பண்ணலாம்ல. இப்பவே நான் கூகுள்ல சர்ச் பண்றேன். இந்த சிட்டில யார் பெஸ்ட் ஆஸ்ட்ராலஜரோ அவர்கிட்ட போய் காமிக்கலாம். புரிஞ்சுதா? ஜோசியரே, என்னோட தம்பி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் இவங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட காட்டியிருக்காங்க. ஆனா அவங்க இந்த ஜாதகம் 2 ஒத்து போகல, கல்யாணம் பண்ணா அல்பாயுஸ்ல என் தம்பி போயிடுவான், அதனால கல்யாணத்தை நடத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரே தொழில இருக்கிறவங்க ஒருத்தர் விமர்சனம் பண்றது தப்பு. அவர் போட்டு பார்த்த கணக்கு தப்பா இருக்கலாம், இல்ல அடிப்படையான சில விஷயங்களை அவர் யோசிக்க தவறி இருக்கலாம். குரு பார்வையில ஜென்ம சனி அப்படி இப்படின்னு இருக்குங்களே. சொன்னேனே, அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குங்க. ஜாதகக்காரருக்கு ராசிநாதனா இருக்கிறவரு சுக்கிரன் ராசிநாதனா இருக்கிறப்போ இப்ப தன அதிபதி புதனுக்கும் அஷ்டமாதிபதி குருவுக்கும் பரிவர்த்தனை நடக்குது.
இதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும், சிக்கல் வரும், கஷ்டம் வரும். நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் கண்டிப்பா வரும். ஆனா கடைசியா நல்லபடியா முடிஞ்சு போகும். சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு 7வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. கண்டக சனின்னு சொல்லுவோம். இந்த பையனோட ராசிக்கு சனி என்னைக்குமே கெடுதல் பண்ணாது. என்ன ஒண்ணு வக்ர காலத்துல கொஞ்சம் படுத்தும். வேலையில படுத்தலோ, குடும்பத்திலயோ அல்லது வெளியில வேற ஏதாவது பிரச்சனையோ கண்டிப்பா இருக்கும். ஆனா உச்சகட்ட பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்த ஜாதகக்காரரோட கட்டமைப்பு அப்படி. ஐயா அப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? யோசிக்கவே வேண்டாம், ஜாம் ஜாம்னு பண்ணுங்க. 2 பேரும் அமோகமா இருப்பாங்க. அமோகமா இருக்குமா பொருத்தமெல்லாம்? என்ன சந்தேகம் உங்களுக்கு? இந்த 2 ஜாதகத்தை பார்த்த வரைக்கும் 10க்கு 8 பொருத்தம் பிரமாதமாவே பொருந்திருக்கு. புத்திர பாக்கியம் நல்ல பிரகாசமா இருக்கு. 2 பேரும் குறைஞ்சது 50 வருஷம் புருஷன் பொண்டாட்டியா அமோகமா வாழ்வாங்கன்னு அடிச்சு சொல்லுதே கட்டமெல்லாம். பின்ன அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அல்பாயுஸ்னா சொன்னாரு. என் கணக்கு சரின்னா இந்த பையன் குறைஞ்சது 78 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம இருப்பாரு. எல்லாருக்கும் சுலபமா வரக்கூடிய பிபி, சுகர் இது கூட இவருக்கு வராது. ரொம்ப சந்தோஷங்க. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ரொம்ப பயந்துட்டோம். இதனால சம்பந்தி அம்மாக்கு வேற மன கஷ்டம். பரவாயில்லம்மா, இப்ப உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்ததுல எனக்கு அதுவே போதும். ஏங்க தட்சணை கொடுங்க. நீ எடுத்து கொடுமா. இல்லம்மா, இல்ல இல்ல இருக்கட்டும், இருக்கட்டும், நீ கொடு கொடு. இல்ல இருக்கட்டும். என்னங்கய்யா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. ஒரு நிமிஷம். இந்த ஜோசியர் கிட்ட கேட்டது போதுமா இல்ல வேற ஏதாவது ஜோசியர் பார்க்கலாமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. இது ஒன்னே போதும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். வரேம்மா. சரிம்மா, வரோம். போயிட்டு வரேன். அப்பாடி, எப்படியோ அந்த சூர்யா போட்ட திட்டத்தை காலி பண்ணியாச்சு. பெரிய விஷயம் இது. இந்த பையன் இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யறது? ஏதோ தெய்வாதீனமா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சது. உடனே நம்ம முயற்சி எடுத்துட்டோம். ஒருவேளை நமக்கு தெரியாம போயிருந்தா? விடுமா, கல்யாணம் வரைக்கும் அவன் வாளை சுருட்டி வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு. வா போலாம். ம். யாரு மாமா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் சார். தம்பி, ஒரு வேலை வெளியில இருக்கேன், வீடு திறந்தா இருக்கு, கூட்டிட்டு போய் காட்டுங்க. சரி சார். வா கௌரி, எங்க? வா வா. யார் வீடு இது? சொல்றேன், வா. யார் வீடு மாமா அது? சொல்றேன், ஃபர்ஸ்ட் வீட்டை பாரு. பாக்குறதுக்கு ஒன்றும் சின்னதா இருக்கும், ஆனா வசதியா இருக்கும். வா போய் கிச்சன் பார்க்கலாம். யார் வீடு இது? என்னதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன், வா. எப்படி கிச்சன் நல்லா அமைப்பா இருக்குல்ல? வாஸ்து பிரகாரம். சொல்லுங்க மாமா, யாருது இந்த வீடு? சொல்றேன், வா. கொல்லை பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வா. துணிராணி அங்க காய போட்டுக்கலாம், பாத்திரம்லாம் இங்க கழுவிக்கலாம், கிணறு இருக்கு. சொல்லுங்க மாமா, யார் வீடு இது? சொல்றேன், வா. உள்ள போய் ரூமை பார்க்கலாம், வா. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்,
இங்க டபுள் கார்டு தான் தாங்கும், வேற எதுவும் பத்தாது. மாமா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இன்னமும் உனக்கு புரியல? நம்ம தனியா வாழ போறோம் கௌரி. நாமலா? ஆமா, இதுல என்ன டவுட் உனக்கு? நம்ம தனி கொடுத்தன வர போறோம். போதும் கௌரி, போதும். நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீயும் மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்ட. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். கேட்கவே சந்தோஷமா இருக்கு மாமா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, மாமாவும் சரி அத்தையும் சரி நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இனிமே நம்ம வாழ்க்கையில ஒரு பிரைவசி தேவை. அதுக்கு நம்ம தனியா வாழணும். இந்த பார், இங்க இருந்து 1 வருஷத்துல நம்ம ரேஷன் கார்டுல நான் குடும்ப தலைவனா இருக்கணும். நமக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்கு நம்ம ஒரு குழந்தைய உடனே பெத்துக்கணும். போங்க மாமா. ஏய் என்னச்சி, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாளாதான் நீ பண்ணதே நினைச்சு நான் கோவப்பட்டு, என்ன நினைச்சு நீ வேதனைப்பட்டு, உங்க அப்பா நம்ம 2 பேத்தையும் நினைச்சு சிவாஜி கணேசன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பாரு, வாழ்க்கைன்னா சந்தோஷமா வாழணும், புரியுதா? இனிமே நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கணும். ஜாலியாவா? நான் ஜாலியா இருக்கணும்னா என்ன சொல்ல வரேன்னு. போங்க மாமா. ஏய், வீடு பார்த்த விஷயத்தை நீ தான் உங்க அப்பாட்ட எடுத்து சொல்லணும், சரியா? சொல்றேன் மாமா. அப்பா ஒன்னும் பெருசா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, வீடு எப்படி பிடிச்சிருக்குல? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க மேல பாசமும் காதலும் அதிகமா இருக்கு மாமா. வாழ்நாள் பூரா உங்களுக்காக உழைச்சு உங்க காலடியிலே கிடக்கணும்னு ஏக்கமா இருக்கு மாமா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே. இந்த வீடு என்ன பிளாட்பாரத்துல இருக்கு சொன்னா கூட எனக்கு ஓகே மாமா. ஏய் இரு இரு இரு, என்ன திடீர்னு பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்துட்ட? போய் ஜாலியா வீட்டை சுத்தி பாரு. சரி மாமா. சந்தோஷமா போறேல்ல? சந்தோஷமா இரு. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உன்னை நான் ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது உனக்கு இப்ப புரியாது. சூர்யா, டேய் சூர்யா. அப்பா எங்க அவன்? வீட்ல இருக்கானா இல்ல ஊர் சுத்த போயிட்டானா? என்னம்மா? ஏண்டா எதுக்கு அப்படி போய் பித்தலாட்டன்னு அலையிற? எங்க வயிற்றுச்சல கொட்டிட்டு அப்படி என்ன சாதிக்க போற? என்னாச்சு கோமதி? ஏன் என்னன்னு சொல்ற? வயிறு எரியுதுப்பா. இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? டேய், யாராவது இப்படி செய்வாங்களா? பொண்ணு பார்த்து பேசி நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு ஊர் பூரா தகவல் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்து பொண்ணு தட்டி கழிக்கிறதுக்காக இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க. இவன் ஏங்க இப்படி இருக்கான்? மா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பொண்ணை பார்த்து பேசி நிச்சயம் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாம பண்ணீங்கல்ல, அதுதான் தப்பு. அடிச்சி வாய் மூடு. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போனியா? அப்படியே எங்காச்சும் போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு மறுபடியும் வந்து எங்க உயிரை வாங்குற? 2 பெத்தம் ஒன்னு செத்து போச்சு, ஒன்னு தொலைஞ்சு போச்சு. நாங்க மனசை தேர்த்துக்கிட்டு நிம்மதியா இருந்திருப்போம்ல. ஏண்டா ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறான் பேச்சு. அப்பா, நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம பேசாதீங்க. என் மனசுல காயத்ரி தான் இருக்கா. காயத்ரியை தவிர என்னால வேற எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்க முடியலப்பா. இது என் தப்பா? நீங்க சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்றப்ப அது என்ன சொல்லி தட்டி கழிக்கலாம் தான்ப்பா என் புத்தி யோசிக்குது. நிறுத்துடா. உனக்கு இது வெறும் கல்யாணமா இருக்கலாம், ஆனா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுதான் அவங்களோட வாழ்க்கை லட்சியமே. உன்னை ஒரு நல்ல பொண்ணுக்கு கட்டி வச்சு நீ நல்லா வாழறத பாக்கணும்னு அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா, காயத்ரி நல்ல பொண்ணுக்கா. ஆரஞ்சிட்டு வர யாரடா நல்ல பொண்ணு? அவ பிசாசு, கொல்லிவை பிசாசு. அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா இந்த வீடே மண்ணோட மண்ணா போயிடும். சூர்யா,
உங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணை பேசி முடிச்சோம். என்ன நடந்துச்சு? மொத்தமா உங்க அண்ணனை இழந்தது தான் மிச்சமா போச்சு. அது அவன் ஜாதக பலன் இல்லடா, அந்த பொண்ணோட ராசி அப்படி. அப்பா எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் அப்பா இப்படி வேற பேசுறீங்க. எப்படி பேச சொல்ற? நீயே யோசிச்சு பாருடா. அந்த குமாருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க முடிவு பண்ணாங்க. கடைசி நிமிஷத்துல அவன் தப்பிச்சிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? உன் அண்ணனோட ஜாதகத்தை விட அந்த குமாரோட ஜாதகம் கெட்டின்னு தெரியுது இல்ல? ச்சே, என்னடாச்சே? இவர் சொல்றதுல என்ன தப்பு? அந்த வீடியோ மூஞ்சி வேண்டாடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, அவளை மறந்துடுறா. மா என்ன மன்னிச்சிருங்க. என்னால சுபுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்காமயே இருந்துடுறேன். இதுதான் உன் முடிவா? தெரியலம்மா, ஆனா சுப்பு வேணான்னு மட்டும் எனக்கு உறுதியா தோணுது. எனக்கு நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க, பட் எனக்கு அப்படி தோணலையே. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வேணா நான் சுப்பு கழுத்துல தாலி கட்டலாம், பட் அவளோட வாழ முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் மட்டும் பெரிய துரோகம் இல்லையாமா? இங்க பாருங்க, அவ வாழ்க்கையை நான் பாழாக்க விரும்பல. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன் ப்ளீஸ். சரிடா, இனிமே நான் உன்கிட்ட கேட்கல. சத்தியமா இத பத்தி உன்கிட்ட பேச போறதில்ல. எப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நல்லா இருக்கிற ஜாதகத்தை அல்பாயுசுன்னு சொல்ல சொன்னியோ, அப்பவே உன்னை பத்தி புரிஞ்சு போச்சு. நீ நல்லா இருப்படா. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருப்ப. உனக்கு சாவே கிடையாது. ஆனா நீ சொன்ன பத்தி அல்பாயுசு, அது என்னோடதான் இருக்கட்டும். மா, வாக்கு கொடுத்துட்டேன்டா. என் பிள்ளைக்கு உங்க பொண்ணுக்கும் கல்யாணம்னு வாக்கு கொடுத்துட்டேன். என் பிள்ளை முடியாதுன்னு சொல்றான்னு அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. எனக்கு அது தெம்பு இல்லடா. அது பெரிய அசிங்கம்டா. எனக்கு, உங்க அப்பாக்கு, உங்க அக்காவுக்கு எல்லாருக்குமே அசிங்கம் தான். உனக்கு வேணா இது அசிங்கமா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களால அப்படி நினைக்காம இருக்க முடியாது. நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. ஆசைப்பட்டபடி நீ யார வேணாலும் கட்டிக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனா அது பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். மா, ஏண்டா ஏண்டா குமதி, மா, குமதி, மா கதவு திறங்க மா. மா, கதவு திற குமதி. மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன கதவு திறங்க மா. உங்களை தாண்டா. அம்மா, குமதி, மா, ஏமா இப்படி பண்றீங்க? அம்மா கதவு குமதி. திறங்க மா. அம்மா, குமதி, மா, குமதி. மா, ஏதாவது பண்ணேன்டா. இங்கேயே அம்மா அம்மா கூப்பிட்டு இருக்க. மா, குமதி, என்ன பண்ற? கதவை திறம்மா. குமதி, அம்மா ஏமா இப்ப எடுக்கிற? நான் சொல்றத கேளு. அம்மா ஏமா? கதவை திற குமதி. அம்மா வேணாம்மா. குமதி, ப்ளீஸ். மா, குமதி, கதவை திற குமதி. அம்மா என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்க? குமதி, ப்ளீஸ் கதவை திற குமதி. மா, மா, ஐயோ, குமதி, அம்மா சொன்னா கேளுமா ப்ளீஸ். மா, ப்ளீஸ் மா. குமதி, கதவை குமதி, திறம்மா. குமதி. மா, ஐயோ, என்ன பண்ற நீ? ஐயோ, குமதி, மா, அம்மா வேணாம்மா. அம்மா, அம்மா, அம்மா வேணாம் பண்ற நீ. அம்மா, அம்மா குமதி, குமதி, நிறுத்துங்கம்மா. குமதி, குமதி. சூர்யா, ஐயோ, அம்மா, அம்மா கதவை திறம்மா ப்ளீஸ். ஐயோ, கதவை திற. ஐயோ, அம்மா, அம்மா இருமா. மா, அம்மா, கதவை திற குமதி. அம்மா, அம்மா உள்ள கிறிஸ்டல் ஊத்திக்கிறாங்கப்பா. என்ன ஐயோ, அம்மா, ஐயோ, குமதி, கதவு திறங்க.